ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கு வந்து நல்ல மழை, இன்றைக்கு இல்லை 2-3 நாள் தொடர்ச்சியாக மழை தான் தூரிக்கொண்டு இருக்குது எங்கள் இடத்துல, சரியா? அப்போ இந்த மழைக்கு விதம் விதமாக ரொட்டி சுட்டு சாப்பிட எனக்கு நல்லாவே பிடிக்கும். ஆதலால் இன்றைக்கு வந்து நான் பன் ரொட்டி சுட போகிறேன். நான் ஏற்கனவே சுட்டுருக்கிறேன். இன்றைக்கு சுட சுட சூப்பராக பன் ரொட்டியும் சுட்டு எங்களோட சுவையான இடிச்ச சாம்பலை முடிச்சு சூப்பராக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. அதான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்ட்டு நாங்கள் என்ன செய்யலாம். முதல் சம்பல் அடிப்போமா, ரொட்டி சுருவோமா? ஏதோ ஒன்று ரெண்டு ரொட்டிக்கு தான் முதல் குழச்சி வைக்கணுமேண்டா தம்பி. பொங்கணும். முட்டை ரொட்டிக்கு முதல் முட்டையை உடைச்சி எடுப்போம். ரெண்டு, மூன்று, நாலு முட்டை எடுத்துருக்கேன். இப்போ முட்டையை நல்லா ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்கால கூட கலந்து விடலாம். நான் கரண்டியால் கலந்து விடுறேன். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி முட்டையை கலந்து விட்டாச்சு. இனி வந்து ஈஸ்ட் சேர்க்க போகிறேன். ஈஸ்ட்டை சேர்ப்போம். இந்த கரண்டியால் 1 2 இந்த விளம் சேர்க்குறேன். இதோட வந்து கொஞ்சமாக சீனி, இப்போ 2 நல்லா கலந்து விடுவோம். இப்போ மாவை சேர்ப்போம். இதில் வந்து ஆல் பர்பஸ்லாம் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 500 கிராம் அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இதோட வந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை கலந்து விடுவோம். இந்த மாதிரி முதல் முட்டையோடு சேர்த்து நல்லா கலக்கணும், பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலந்துட்டு இதுக்கு எப்படியும் தண்ணி காணாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, பச்சை தண்ணி தான் கலந்தெடுக்க வேண்டிய வடிவா, பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்போ காணாது. இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு, பார்த்தீங்களா? இப்படி கலக்கணும். இப்போ இதை மூடி வைப்போம். அதுக்குள்ளே வந்து இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வாரத்துக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் அப்படி அதுக்குள்ளே சம்பல் அடித்து எடுப்போம். சம்பலுக்கு தாளிக்க போகிறேன். சட்டி சூடாட்டும். இங்கே சம்பலுக்கு எண்ணெய் சூடாயிட்டு முதல் வந்து வெங்காயம், இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரிச்செடுப்போம். பொரிச்செண்டா ஆக முருக இல்லை, கணக்கா பொரியட்டும். வெங்காயத்தை எடுப்போம். ஒரு 4-5 உள்ளி எடுத்துருக்கேன், அதையும் பொரிச்செடுப்போம். இனி வந்து அடுப்பை தணிச்சு விட்டுட்டு இங்கே செத்தல் மிளகாய் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன், அதை பொரிச்செடுப்பேன். இப்போ பாருங்க, மிளகாய் நல்லா பொரிஞ்சு வருது. ஆகலும் கருக பொரிச்ச பண்ணால் சம்பல் கருப்பு கலராக இருக்கும். இனி சம்பல் அடிப்போம். இப்போ சம்பல் அடிப்போம். முதல் வந்து பொரிச்ச மிளகாயை சேர்ப்போம். சுடுது. இதோட உப்பு சேர்க்குறேன். இதை அடிச்செடுப்போம்.
பாருங்க நல்லா இடித்து விட்டாச்சு. இனி வந்து கருவேப்பிலை, வெங்காயம், உள்ளி இதெல்லாம் போட்டு வச்சிருப்போம். கருவேப்பிலையே எண்ணெயில் பொரிக்கக்கூடாது, இப்படியே போட்டால் தான் அந்த கருவேப்பிலையோட வாசம் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா இடித்து விட்டாச்சு பார்த்தீங்களா. இனி வந்து தேங்காய் பூவை சேர்ப்போம். தேங்காய் பூ இந்த கரல் பூவாக இல்லாமல் நட்டு தேங்காய் பூவாக திருப்பி எடுத்துருக்கேன். பார்த்து போட்டுருப்பேன். இப்போ மீதம் இருக்கிறதையும் சேர்ப்போம். இனி வந்து புளியை பிணைஞ்சி விடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. புளி ஊற வச்சு நான் நல்லா ஊற வச்ச மட்டும் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். புளியை சேர்ப்போம். மெதுவாக அடிக்கணும். புளி விட்டோன்னா இறுக்கி இடிச்சோம்னா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பறந்துடும். வந்து சங்கம் பொறுப்பேக்காது. சரியா, கண்ணுகளுக்கு எல்லாம் பறந்துடும். இப்போ சம்பல் ரெடி. ஒரு உப்பு பார்ப்போம். சம்பல் தான் அது முடிச்ச சம்பல் ஐயா. பாருங்க இந்த மாதிரி வலிச்சு போட்டு இந்த இதில் அள்ளி போடுவோம். இப்போ பாருங்க சம்பல் ரெடி. இனி நாங்கள் ரொட்டியை சுடுவோம். இனி நாங்கள் ரொட்டி ரெடி பண்ணுவோம். இங்கே பாருங்க குழச்சி வச்சது எப்படி பொங்கி வருதுன்னு பார்த்தீங்களா எப்படி. இனி இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கேன். சேர்ப்போம். உப்பு ஏற்கனவே சேர்த்தபடியாக நான் சேர்க்கல. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். சரிங்களா. நாங்கள் தோசைக்கல்லை வைப்போம். சூடாட்டுக்கும் தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு வடிவாக இந்த மாதிரி துடைச்சிக்கும். வெள்ளத்துக்கு ஊற்ற போகிறதில்லை, ஃபுல்லாக துடைச்சி விடுறேன். சரியா. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஊற்றணும். ஊற்றிட்டு மூடி விடணும். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் தான் விடணும், கூட்டி விடக்கூடாது. கூட்டி விட்டோம்னா கீழால் அவிஞ்சிரும், உள்ளுக்கு அவிஞ்சிருக்காது. இப்போ பாருங்க இப்படியே எடுத்து திருப்பி போட்டுவிடுவோம். இல்லைங்களா எப்படி வேறு ஊதியண்டு மூடி விடுவோம். இப்போ மற்ற பக்கம் அவியட்டும். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சுத்தம். இப்போ பார்ப்போம். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் அவியணும், உடனே எடுக்கக்கூடாது. இனி மற்ற பக்கம் இப்படியே திருப்பி திருப்பி விடணும், அவியட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக எங்கள்ட பன் ரொட்டி ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா, அப்படியே பன் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்களா ரொட்டி. அதனால தான் இதுக்கு பேர் பன் ரொட்டி. சரியா. வாசமாக வாசம், செம வாசம். இதே மாதிரி இனி கடகடன்னு சுடுபட்டுருமேன்னு சொல்லுங்கள். முதல் வந்து அந்த தோசைக்கல் சூடாகணும் தானே, அது சூடானோன்னா அதுக்கு பிறகு சட்டார் பட்டாரண்டு சுட்டுறலாம். சல் புல் சாவச்சேரி அப்படின்னு சொல்லி தெரியுமான்றே, அந்த மாதிரி தான். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு சுட்டெடுப்போம்மா. இப்போ டீயும் போட்டாச்சு சுட சுட. இப்போ வாங்க டீயை குடிச்சு குடிச்சு ரொட்டியை சாப்பிடுவோம்.
இப்போ வாங்க சாப்பிடலாம். நீங்களா இந்த சம்பல் பானோட சாப்பிடவே நல்லா இருக்கும் தெரியுமா நண்பர்களே. புட்டோட, பானோட, இடியப்பத்தோட எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். நானும் 2 ரொட்டி எடுத்தாச்சு. நீங்கள் பாருங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க இது ஊதி வர்றது உள்ளுக்கு அவிஞ்சிருக்குமான்றெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் அவிஞ்சு தான் இருக்கும். பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும். எப்படி இருக்கு? ஒரே பன் தோசை, பன் ரொட்டி ஓகேயா? வேறு லெவலாக இருக்கு நண்பர்களே. அப்படி இருக்கு. இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், செத்தல் மிளகாய் எல்லாம் கடிபிடிக்க செமையாக இருக்கும். உங்களோட வீட்டில் பல்லில்லாத ஆக்கள், வயசான ஆக்கள் இருந்து நம்மகிட்ட இப்படி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். உங்களோட காய்ச்சி ஒரு ரொட்டி சாப்பிடணும் தெரியுமா? நீங்கள் எங்கேயாவது பயணம் போய்க்க கூட செஞ்சு கொண்டு போகலாம். அப்படி சம்பளம் முடிச்சு செமையாக சாப்பிடலாம். ருசிச்சு சாப்பிடலாம். வேறு லெவலாக இருக்கும் நண்பர்களே. அப்படியே பார்த்தீங்கன்னா டீ, ஆஹா, இந்த குளிர் கிளைமேட்டுக்கு ரொட்டியும் சம்பலும் சாப்பிட அப்படியே சுட சுட டீயும் குடிக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா இதமாக செம்மையாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி ரொட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இதில் சுவை. கொஞ்சமாக தான் ஊற்றும், அப்படியே ஈஸ்டெல்லாம் போட பன் மாதிரி பொங்கி வந்துடும். நல்லா இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா, நல்லா இருக்குது.